ஹலோ வீவர்ஸ், நாங்களுடைய லக்ஷ்மி. நீங்கள் பார்த்துருக்கிறது 0 லக்ஷ்மி. நம்மளுடைய காவேரி ஹாஸ்பிட்டலில் அந்த ரிப்போர்ட் வாங்கல, அதில் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குங்க. இந்த ட்வின்ஸ் அப்படிங்கிறது அந்த ரிப்போர்ட்டில் தெரியறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஹாஸ்பிட்டலில் டாக்டர் இந்த வேர்டை பயன்படுத்தலை, பட் அந்த ரிப்போர்ட்டில் ஏதோ ஒரு இடத்துல மென்ஷன் ஆகிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், ஐ திங்க். பட் இருந்தாலும் நம்மளுடைய எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் ட்வின்ஸ்னு ஒரு க்ளூ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காரு. இன்றைக்கி விஜயும் 3 பேர்த்தையும் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேர்டை பயன்படுத்தியிருப்பாங்க. ட்வின்ஸாக இருக்குங்கிற ஒரு டாக்ஸும் விஜயும் காவேரியும் பேசும்போது, அது ஒரு ட்ரீம் சீனாக இருந்தாலும் அதில் பேசும்போது ஒரு காட்சிகளில் கொடுத்துருக்காங்க. நம்மளும் ஆல்ரெடி ட்வின்ஸ் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். உண்மையுமே சொன்னால் இந்த ட்வின்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஹானஸ்ட்டாக சொல்கிறேன். கதிர்முல்லையோடைய அதுலேயும் பார்த்திங்கன்னா அப்படி தான், பாண்டியன் ஸ்டோர்ஸ் 1லேயும் ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு, அதனால் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ அங்கேயும் இதே மாதிரி ட்வின்ஸ் அப்படிங்கும்போது ரசிகர்கள்லாம் அவ்வளோ கொண்டாடினாங்க. அதே மாதிரியே எங்கேயும் ட்வின்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ இது நமக்கு ஆழமாக பதிஞ்சிருச்சு. சிங்கிள் பேபினா நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், ட்வின்ஸ் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு பண்ணிக்கிறேன். வாய்ப்புகள் இருக்குது. அந்த ரிப்போர்ட்டில் அந்த கவுண்டிங்கில் தெரிஞ்சிருங்க. அதே மாதிரி டாக்டர் இனிஷியல்லே சொல்லிடுவாங்க, பட் ஆனால் இவங்களுக்கு ஏன் சொல்லலை அப்படிங்கிறது தெரியல. பட் ரிப்போர்ட்டில் இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு சின்ன கெஸ். அந்த ரிப்போர்ட் இன்ன வரைக்கும் காவேரி பார்க்காததுக்கும் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் கொடுத்த க்ளூ அண்ட் விஜயோட இன்றைக்கி ட்ரீம் சீனோட கொடுத்தது எல்லாமே கூட்டி கழிச்சு பார்த்தா கணக்கு கரெக்டாக இருக்குது. உங்களுடைய கருத்துக்கள் ஹாப்பியாக இருக்கா? ஸ்டேடியம்.